நியமம் என்று ஒன்று இருக்கிறது. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, விக்கிரகங்களை ஆராதிக்காதிருப்பாயாக. பழைய ஏற்பாட்டிலையும் அப்படித்தான் செய்யணும், புதிய ஏற்பாட்டிலையும் அப்படிதான் செய்யணும். புதிய ஏற்பாட்டு காலம் வந்து விட்டது, எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி விட்டார் என்று சொல்லி தகப்பன் தாயை நம்ம கனம் பண்ணாமல் அவர்களை கொண்டு ஆர்ஃபனேஜில் ஹோமில் கொண்டு சேர்க்கக்கூடாது. அது தவறு, அது நியமம், மாற்ற முடியாது. உங்கள் தகப்பன் எப்படி இருந்தாலும் தாய் எப்படி இருந்தாலும் அவர்களை கனம் பண்ண வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை. அது எல்லா காலத்துக்குரியது, மாற்ற முடியாது. நீங்கள் பொய் சொல்லாதிருங்கள், நிறைய இருக்குல்ல, 10 கட்டளைகள் இருக்கு பாருங்க. அது மாதிரி மாற்ற முடியாத நியமங்கள், அது அப்படித்தான், அதை மாற்ற முடியாது. அவைகளுக்கு கர்த்தர் உயிர் கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த நியமங்களை, மாற்ற முடியாத கட்டளைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கடைப்பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் வர பண்ணுவார்.